ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாரு. அவர் சரியான கஞ்சாலும் அவருக்கு ரொம்ப நாளாவே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை. அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்திருந்தாரு. அவரை போய் பார்த்து தன்னோட ஆசை நிறைவேற என்ன வழின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த துறவி யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணாம தர்மம் செஞ்சுக்கிட்டே வான்னு சொன்னாரு. தர்மம் பண்ண ஆரம்பிச்சா தாங்கிட்டே இருக்கிற செல்வம் எல்லாம் குறைஞ்சு போயிரும்னு செல்வந்தருக்கு பயம். அதனால அவர் ஒரு முடிவு பண்ணாரு. ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு ஒரு பிடி அரிசி மட்டும் கொடுப்போம். அப்படி செஞ்சா நம்ம செல்வமும் குறையாதே, நாமளும் சொர்க்கத்துக்கு போகலாம்னு நினைச்சா அதேபடி செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அப்படியே பல மாதங்கள் கடந்து போயிடுச்சு. ஒரு நாள் அந்த குரு திரும்பவும் அந்த ஊருக்கு வரும்போது பணக்காரர் அவரை சந்திச்சு, நான் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு ஒரு பிடி அரிசி தானம் பண்றேன், கண்டிப்பா சொர்க்கம் கிடைச்சிரும்லன்னு கேட்டாரு. அதை கேட்ட அந்த துறவி தான் பக்கத்துல இருக்கிற மரத்தை தன்னோட விரல் நெகத்தால கீற ஆரம்பிச்சாரு. ரொம்ப நேரம் பொறுமையா இருந்த பணக்காரர், என்ன பண்றீங்க குருவேன்னு கேட்டாரு. நான் என்னோட விரல் நகத்தால இந்த மரத்தை வெட்டுறேன்னு குரு சொன்னாரு. இது எப்படி சாத்தியமாகும்னு பணக்காரர் கேட்கவும், ஒரு ஏழைக்கு நீ கொடுக்குற ஒரு பிடி அரிசி உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பும்னா இதுவும் சாத்தியமாகும்னு குரு சொல்லவும், தன்னோட தவற நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு செல்வந்தர்.